everyone. Welcome to Mommy's Heart. இன்னைக்கு நம்ம பிரஷர் குக்கர்ல மட்டன் பிரியாணி எப்படி ஈஸியா பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். குக்கர்ல 1/2 கிலோ மட்டனை எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. மட்டன் வேகிறதுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 12 அப்படி இல்லைன்னா 13 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மட்டனை நம்ம குக் பண்ணிக்கிடலாம். மட்டன் வேகிறதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சி எடுத்துடலாம். 1 கையளவு புதினா இலைகள், 1 கையளவு கொத்தமல்லி இலைகள், நல்லா காரமா இருந்துச்சுன்னா 10 பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா 12ல இருந்து 13 போட்டுக்கோங்க. 4 கல்பாசி, இது ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா போடுங்க. 2 இன்ச் பட்டை, 6 லவங்கம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நட்சத்திர சோம்பு 4 சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன்லாம் வெந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, மட்டன்லாம் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ மட்டனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை கிட்டத்தட்ட நமக்கு 2 கப் தண்ணி வரும். இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 தக்காளியை இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நமக்கு நல்லா சுண்ட வதங்கி வரட்டும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்த உடனேயும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம். 3 அப்படி இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. பாருங்க, மசாலாலாம் நல்லா எண்ணெய் விட்டுட்டு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் 2.5 கப் சீரக சம்பா ரைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரிசி சேர்த்த உடனேயும் 2.3 கப், அதாவது கிட்டத்தட்ட 2.25 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 2 கப் மட்டன் வேக வச்ச தண்ணி. ஸோ டோட்டலாக இன்னைக்கு நான் 2.5 கப் அரிசிக்கு 4.3 கப் லிக்விட் சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ கிளறி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேருங்க. நல்லா இப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பபிள்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா பபிள் வர ஸ்டார்ட் ஆகவும் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணுங்க. இதிலிருந்து ஆவி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஆவி வர நமக்கு ஸ்டார்ட் பண்ணவும் விசில் வச்சிடலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்ல வச்சு கரெக்டா 13 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்க. அதுக்கு மேல குக் பண்ணாதீங்க. இப்போ 13 நிமிஷம் கரெக்டா ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்ல மணமா இருக்குது. பாருங்க, ரைஸ்லாம் நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ரொம்ப சூப்பரா வரும். உங்களுக்கு அடி பிடிக்கவே செய்யாது. பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுதுல. ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிரியாணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிடணுங்கிற ஃபீலே வராது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹாட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.